திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து, தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றி விட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம், உன்றிரு வெற்றியில் பங்கெமக்கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையறா தும்முடன் பெருக. ஆமேன். கடவுளை வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. அல்லேலூயா. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. அல்லேலூயா. இறைவா, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். என் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்திலிருந்து அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவையிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளை வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரங்கோ உமது மாட்சி விளங்குவதாக. நாம் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனம் உடைந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தார்கள். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணே யாழை விழித்தெழுங்கள். வைகரே, நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளை வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
கடவுளை வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. அல்லேலூயா. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். அல்லேலூயா. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். அல்லேலூயா. கடவுள் இங்கே இருக்கிறார், இவர் என்றென்றும் நம் கடவுள். அல்லேலூயா. கடவுள் எங்கே இருக்கிறார்? இவர் என்றென்றும் நம் கடவுள். அல்லேலூயா. ஆண்டவர் மாண்பு மிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகிறது. மாவேந்தரின் நகரில் அதுவே. அதன் அரண்மனைகள் கடவுள் வீட்டிருந்து தம்மை அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காட்டினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம், கடவுளின் நகரின் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளை, உமது கோவிலின் நடுவில் உமது பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூ உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக. யூதாவின் நகர்கள் நீதி தீர்ப்புகள் முன்னிட்டு அக்களிப்பனாக. சீயோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடைபோடுங்கள். அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள். அதன் மதில்களை கவனித்து பாருங்கள். அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனிவரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். இத்தகைய கடவுளை என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழிநடத்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுள் இங்கே இருக்கிறார், இவர் என்றென்றும் நம் கடவுள். அல்லேலூயா. கடவுள் எங்கே இருக்கிறார்? இவர் என்றென்றும் நம் கடவுள். அல்லேலூயா. ரோமையர்கள் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரை உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவினாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு
என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கு பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். சிலர் கடின உள்ளத்தோராய் நம்ப மறுத்து திரண்டிருந்த மக்கள் முன்னால் இந்நெறியை இகழ்ந்து பேசினர். அவர் அவர்களை விட்டு விலகி தம் சீடரை தனியே அழைத்து கொண்டு திரண்ணும் மன்றத்தில் நாள்தோறும் விவாதித்து வந்தார். 2 ஆண்டுகளாக இவ்வாறு நிகழ்ந்தது. ஆசியாவில் வாழ்ந்த யூதர் கிரேக்கர் அனைவரும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டனர். பவுல் வழியாய் கடவுள் அரும் பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். சுற்றித் திரிந்து பேயோட்டும் யூதர் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மீது ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை பயன்படுத்த முயன்றனர். பவுல் அறிவிக்கின்ற இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று அவர்கள் கூறி வந்தார்கள். ஸ்கேவா என்னும் யூத தலைமை குருவுக்கு 7 மைந்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு கூறியபோது பொல்லாத ஆவி அவர்களிடம் மறுமொழியாக, இயேசுவை எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டது. பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் அவர்கள் மீது துள்ளி பாய்ந்து அவர்களை தாக்கி அனைவரையும் திணறடிக்கவே அவர்கள் அந்த வீட்டை விட்டு காயமுற்றவராய் ஆடையின்றி தப்பியோடினர். எபேசில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் இது தெரிய வந்தது. யாவரையும் அச்சம் ஆட்கொண்டது. அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரை போற்றி பெருமைப்படுத்தினார்கள். நம்பிக்கை கொண்டோர் பலரும் தாங்கள் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். மாய வித்தைகளை செய்து வந்த பலரும் தங்கள் நூல்களை கொண்டு வந்து அனைவர் முன்பாகவும் அவற்றை சுட்டெரித்தனர். அவற்றின் விலை 50,000 வெள்ளிக்காசு என்று கணக்கிட்டனர். இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தை ஆற்றல் பொருந்தியதாய் பரவி வல்லமையுடன் செயல்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். தூய ஆவியின் அபிஷேகம். நிக்கோலாஸ் கபாசிலாஸ் எழுதிய கிறிஸ்துவின் வாழ்வு என்னும் ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். ஞானஸ்நானம் என்னும் செயல் நல்ல ஆவியின் பலம் மற்றும் திறனை தொடர்பு படுத்துகின்றது. அபிஷேகம் ஆண்டவராகிய இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றது. அவரில் தான் மனிதரின் மீட்பெல்லாம் உள்ளது, நன்மையின் நம்பிக்கையெல்லாம் உள்ளது. அவர் வழியாகவே தூய ஆவியின் பங்கேற்பும் தந்தையிடம் விண்ணேறுவதும் நமக்கு வருகின்றது. ஆனால் இம்மருந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் பயனுள்ள கொடைகளான பக்தி, ஜெபம், ஈகை, கற்பு போன்றவற்றை ஆதாயமாக தரும். இருப்பினும் இது பல கிறிஸ்தவர்களால் புரிந்து கொள்ளப்படுவதே இல்லை. இத்திருவருட்சாதனத்தின் பெரிய முக்கியத்துவம் அவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தூய ஆவி இருப்பதை அவர்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது என்று எழுதப்பட்டுள்ளது. சிலர் தகுந்த வயதிற்கு முன்பே ஞானஸ்நானத்தை பெறுகின்றனர். அவர்களால் கொடைகளை புரிந்து கொள்ள முடிவதில்லை, ஏனெனில் தகுந்த வயதிற்கு முன்பு அவர்கள் அதை பெறுகின்றனர். மற்றவர்கள் இதை இளமை பருவத்தில் பெறுகின்றனர். அப்பொழுது அவர்கள் ஏற்கனவே அருவருப்பான காரியங்களில் ஈடுபட்டு தங்கள் ஆன்மாவின் கண்களை குருடாக்கி விட்டனர். ஆகவே ஆவி மெய்யாகவே கொடைகளை ஞானஸ்நானம் பெற்றவர் மீது பொழிகின்றது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்து அளிக்கின்றது. ஆண்டவரும் நமக்கு நன்மை செய்வதை நிறுத்திவிடவில்லை. யுகங்கள் முடியும் வரை நம்மோடு இருப்பதாக வாக்களித்துள்ளார். இவ்வழைப்பு மெய்யாகவே வீணானதோ அளவு மீறியதோ அல்ல. தெய்வீக குளியலால் நாம் பெற்ற பாவ மன்னிப்பு போல் புனித
மேசையிலிருந்த கிறிஸ்துவின் உடலை நாம் பெறுவது போல். இத்தகைய ஆதாயங்கள் அதன் அடித்தளமானவர் தோன்றும் வரை நிற்காது. மேலும் இப்புனித மருந்தை கிறிஸ்தவர்கள் சுவைப்பது தேவையானது. தூய ஆவியின் கொடைகளில் அவர்கள் பங்கேற்பது முற்றிலும் சரியானது. மற்ற திருவருட்சாதனங்களை சக்தியினால் அவர் நிரப்பும்போது இதை மட்டும் கனியின்றி விடுவது பொருத்தமாக இராது. வாக்களித்தவர் பிரமாணிக்கம் உள்ளவர் என்று சின்னப்பரோடு எவ்வாறு விசுவசிப்பது? அதே புண்ணியம் அவற்றில் செயல்படுகின்றது. ஏனெனில் தனித்துவம் மிக்க செம்மறியின் பலி தனித்துவம் மிக்கது. அவரது சாவும் அவரது இரத்தமும் எல்லா திருவருட்சாதனங்களுக்கும் நிறைவை அளிக்கிறது என்பது நிச்சயம். ஆகவே தூய ஆவி மெய்யாகவே நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே சின்னப்பர் கூறுவது போல் திருச்சபையை கட்டி எழுப்பி எதிர்காலத்தை போதித்து மறைப்பொருட்களை தொடர்பு படுத்தி அல்லது அவர்கள் வார்த்தையினால் நோய்களை விரட்டுவது மற்றவர்களுக்கு இன்னும் சிறந்தவராக மாறுவதற்கு பக்தி அல்லது கற்பு அல்லது வழக்கத்திற்கு மாறான தாழ்ச்சியின் உதாரணங்களாக இருப்பதற்கே. எல்லாவற்றிலும் அறிமுகப்படுத்தப்பட்டவர் திருவருட்சாதனத்தை அதற்குரிய விதத்தில் செயல்படுத்துகின்றார். எல்லாருக்கும் கொடைகளை பற்றிய அறிவு இல்லை என்றாலும் இத்தகைய செல்வங்களை நல்ல வகையில் பயன்படுத்தும் திறன் இல்லை என்றாலும் சரி, பலருக்கு வயது முதிர்வு இல்லை என்பதால் பலர் புத்தி கூர்மையோடு கிரகித்துக் கொள்வதில்லை. மற்றவர்கள் சரியாக தயாரிக்கப்படவில்லை, தேவைப்படும் குணநலனை கொண்டு வரவில்லை என்பதால் புரிந்து கொள்வதில்லை. நிக்கோலாஸ் கபாசிலஸ் எழுதிய கிறிஸ்துவின் வாழ்வு என்னும் ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. மன்றாட்டுகள். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தமது திருச்சபையில் என்றும் வாழ்கின்ற கிறிஸ்துவிடம் நம் வேண்டல்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். ஆண்டவரே, பாவத்தின் மேலும் சாவின் மேலும் நீர் வெற்றி கொண்டீர். உமது நிலை வாழ்வோடு எம் மத்தியில் இருப்பீராக. ஆண்டவரை எம்மோடும் எப்பொழுதும் தங்கியருளும். ஆண்டவரே, உமது தளராத ஆற்றலோடு எம்மிடம் வந்தருளும். கடவுளின் கனிவான அன்பை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரை எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும்.
நீர் ஒருவரே மாந்தரை ஒப்புரவாக்கி அவர்களில் புதிய ஆவியை படைக்க இயலும். எமது உலகை பிளவுபடுத்தும் சண்டை சச்சரவுகளை ஒழித்தருளும். ஆண்டவரே, எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். உமது இறுதி வெற்றியில் எம் நம்பிக்கையை ஆழப்படுத்தியருளும். உமது வருகையில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையில் திடமாக இருப்போமாக. ஆண்டவரே, எம்மோடு எப்பொழுதும் தங்கியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. மறைவாழ்வின் நிறைவாகிய ஆண்டவராம் கடவுளே, பாவிகளாயிருந்த எங்களை உம் அருள் தூய்மைப்படுத்தியது. பற்றுறுதி இழந்த எங்களை நீர் மகிழ்ச்சியால் நிரப்பினீர். உமது மீட்பு செயலினால் எங்கள் அருகில் நின்றருளும். உம் அருள் கொடைகளினால் எங்களோடு தங்கியருளும். நம்பிக்கையின் வழியாக வரும் தூய்மையை நாங்கள் தவறாது பாதுகாப்போமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.